வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கான மந்திரத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது விநாயகர பத்திய மந்திரம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச மந்திரமா இருந்தாலுமே, நான் சொல்ற விளக்கத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். விநாயகர் மேல இன்னும் உங்களுக்கு ஒரு அன்பு, அந்த பாசம் ரொம்ப அதிகமாக கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. வாங்க அந்த மந்திரத்த பார்க்கலாம். விநாயகர் துதிய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, அந்த பாடல்லே நம்மளுக்கு புரியும். என்னன்னா, நம்ம ஃபுல்லா விநாயகரை பத்தி வர்ணிச்சிருப்போம், அவரோட அழகை பத்தி பேசியிருப்போம். அதுல ஐந்து கரத்தினை, கரம்னா என்னது? கைகள். அஞ்சு கைகள் என்னது? நான் தும்பிக்கையோட சேர்த்து அஞ்சு கைகளை உடையவரே. ஆனை முகத்தினை, யானை மாதிரியே முகத்தை உடையவரே. இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்திரன் அப்படின்னா நம்மளோட நிலா இருக்கு இல்லையா, நிலா எப்படி வளைஞ்சு அழகா இருக்கும் அந்த மாதிரி உள்ள தும்பிக்கைய உடையவரே. நந்தி மகன்றனே அப்படின்னா நந்தியை வாகனமாக கொன்ற சிவபெருமானின் மகனே. ஞான கொழுந்தினா அறிவின் சுடராக இருப்பவரே. புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னா, புந்தின்றது நம்மளோட மனசை குறிக்கி, சரிங்களா? நம்ம மனசார அவரோட திருவடிகளை பிடிச்சு வணங்குறோம் அப்படின்றதான் அதோட அர்த்தம், சரிங்களா? இப்ப நம்ம இதை ஏன் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம விநாயகரை கும்பிட்டு தான் நம்ம தொடங்குவோம் இல்லையா? அப்ப கும்புறதுன்னா என்னது? இந்த மந்திரத்தை படிக்கணும்னு அர்த்தம். அப்ப எங்கேயுமே நீங்க எந்த ஒரு காரியமும் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மந்திரத்தை படிக்கணும். விநாயகர் துதியை படிச்சுட்டு நீங்க பண்ணும்போது உங்களோட தடைகள் நீங்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எல்லாமே சரியாகி நீங்க தெளிவான முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம இது விநாயகர் ஈஸியா நம்ம மனசார கும்பிடுறதுக்கான ரொம்ப பக்தி வாய்ந்த மந்திரம் இது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறதுக்கு இந்த ஒரு மந்திரம் போதும். உங்களுக்கு இந்த பாட்டுல புந்தியில் வைத்துன்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஞாபக சக்தி அதிகமா கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரம் படிச்சாலே போதும். உங்களோட குழந்தைங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுங்க போதும். தேவையற்ற பயங்கள் எதுக்குனாலும் வந்துட்டே இருக்குன்னா இந்த மந்திரத்தை டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த பயம்ன்றதே இல்லாம போயிடும், சரிங்களா? இது எப்ப படிக்கணும் அப்படின்னா, டெய்லி காலையில குளிச்சோடனே, காலையில நைட்டு எப்பனாலும் சரி சொல்லணும். மூணு தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடினாலும் இதை சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் தான் கிடைக்கும். அப்புறம் நீங்க எப்பயும் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி, இல்ல ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி, எப்பயுமே யார்கிட்டையும் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க அந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்க, ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போறீங்க, இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா விநாயகர் கூடயே இருப்பாரு. உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும்னா கீழே கமெண்ட்ல ஓம் விநாயகா போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன சாமியோட மந்திரம் உங்களுக்கு வேணாலும் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இறை சிந்தனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.